வணக்கம். உளுந்து வடை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் கிளாரிட்டி இல்லைங்கிறதுனால திருப்பி போட்டிருக்கேன். உங்களுக்கு 10லேருந்து 12 வடை வந்தால் போதும், அந்த அளவு போதும்னா நீங்கள் இதே அளவு ஃபாலோ பண்ணிங்க. 100 கிராம் அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இதுக்கு அரை வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம், அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாவை நைஸாக கீனி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அது உளுந்து வடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதால் ஒரு செண்டு அளவு 100 கிராம் அளவு உளுந்து எடுத்தோம். அதில் 1/4 அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டால் போதும். உப்பு எப்போதுமே கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு அளவு போக போக கரெக்டாக வந்துடும். 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உப்பு எப்பொழுதுமே கையில் போட்டு பழகுங்க, ஸ்பூன் இல்லாமல். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எதில் உளுந்து எடுத்துக்கிட்டோமோ அதிலே 1/4 இது அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் ஜஸ்ட்டு கை விட்டுட்டு எடுத்தாலே போதும். மாவு நல்லா உங்கள் கையில் ஒட்டாமல் வந்துடும். பார்த்து நீங்கள் எண்ணெயில் போடணும். தண்ணி எண்ணெயில் சொட்டிடுச்சுன்னா படப்படன்னு வெடிக்கும். கையில் சும்மா நனைச்சிட்டு நீங்கள் அதே இதோட 3 வடை போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கையில் ஒட்டையே ஒட்டாது. நம்ம கையில் தண்ணி நனைச்சிக்கிட்டோன்னா இப்படி ஒட்டாது வடை. சும்மா நினைக்க தேவையில்ல. ஒரு டைம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 3 வடை தட்டிடலாம். எண்ணெயில் வைக்கும்போது பார்த்து வைங்க, தண்ணி சொட்டிட்ட போது. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.